ஓகே வெல்கம் டு டிஸ்கிட் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வேலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா வேறு பற்றி இல்லைங்க. டிமாண்டி காலனி 2-3 பொறுத்த ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிமாண்டி காலனி 2-3 பொறுத்த ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரியா பவானி சங்கரோட ஹஸ்பண்ட் வந்து ஆரம்ப படம் ஸ்டார்டிங்கில் இறந்துடுறாங்க. அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து பிரியா பவானி சங்கர் கிட்டே அதை சொல்லணும் அப்படின்னு தோன்றதுனால இவங்க ஒருத்தவங்க கிட்ட போகிறாங்க. அங்கே பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அப்புறம் என்னென்னலாம் நடக்குது, அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் நடக்குது, அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை வெளியே கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் படம் எப்படி நகருது, எப்படி 6 எலமெண்ட்லாம் மிக்ஸ் பண்ணி எப்படி படம் சுவாரஸ்யமாக போகுதுன்றது தான் இந்த திரைப்படத்தை ஒன்லைன் ஸ்டோரியாக இந்த திரைப்படத்தில் எழுதியிருக்கு. ஒன்லைன் ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் தரமான ஒன்லைன் ஸ்டோரி. நம்ம எப்படி அரண்மனை 1-2-3, காஞ்சனா 1-2-3 இந்த மாதிரி தான் இருக்குமோ, இந்த மாதிரி சேம் டெம்ப்ளேட்டாக தான் இருக்குமோ அப்படின்னு நீங்கள் இது பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த திரைப்படத்தை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் வந்து திரைப்படத்தை எடுத்துருக்காங்க. அதுதான் இந்த திரைப்படத்தை சக்ஸஸ்ன்னு கூட சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் முழுக்க வந்து வேறு லெவலில் இருக்கும். எங்கேயுமே எந்த இடத்துலையுமே நமக்கு பிசிறு தட்ட மாதிரி ஒரு சீக்வன்ஸும் நடக்காது. உதாரணத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்ட் 1 பார்ட் 2 கனெக்ஷன் ஒன்று கொண்டு வருவாங்க. அதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம அஜய் நானிமுத்து வந்து அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து ரைட்டிங்கில் வந்து எந்த அளவுக்கு எழுதியிருக்காருன்றது தெரிய வருது. ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் மிஸ் பண்ண வேலை தரமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதுக்கப்புறம் படம் வேறு லெவலில் மிரட்டிட்டாங்கடா, செகண்ட் ஹாஃப் மட்டும் நல்லா இருந்தால் போதுண்டா அப்படின்ற மைண்ட் செட் தான் வந்துச்சு. அப்படியே செகண்ட் ஹாஃப்குள்ளே போனோம்னா அது வந்து செகண்ட் ஹாஃப்குள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு ஏற்கனவே பார்ட் 1ல் பார்த்த அந்த டெம்ப்ளேட் வந்து செகண்ட் ஹாஃபில் கண்டினியூ ஆகுது. இதெல்லாம் அடுத்தடுத்து நடக்கும்னு நம்ம பார்ட் 1ல் எந்தெந்த சீக்வன்ஸில் பார்த்துருப்போமோ அந்த மாதிரியான அதே சீக்வன்ஸ் செகண்ட் ஹாஃபில் நகருது. அந்த இது வந்து நமக்கு வந்து முடிஞ்சிடா, கண்டுபிடிச்சிடலாம், அடுத்தடுத்து என்ன நடக்க போதும் கண்டுபிடிச்சிடலாம், அப்புறம் சஸ்பென்ஸு கண்டுபிடிச்சிடலாம், த்ரில்லிங் 6 எலமெண்ட் ஏதாச்சும் பயப்படுற மாதிரி சீக்வன்ஸ் இருந்தால் அதுவும் பயப்படாத மாதிரி அந்த மாதிரி தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நகருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம எட்ஜ் ஆஃப் தி சீட்டில் உட்காந்தோமோ, ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து அந்த அளவுக்கு நம்ம உட்கார முடியாத ஒரு தருணம் தான். ஏன்னா செகண்ட் ஹாஃப் முழுக்க நம்ம கண்டுபிடிச்சிடும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் இருக்க போகுதுன்றது அடுத்தடுத்து கணிக்கிற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் செகண்ட் ஹாஃபில் நகர்த்தியிருந்தாப்புல. அதுவும் கிளைமேக்ஸில் நடக்கிற காட்சிகள் கூட நமக்கு வந்து அந்த அளவுக்கு நமக்கு கிளைமேக்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலைங்க. செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸ் படம் முடியும் போது முடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் தான் முடித்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு. ஆனால் ஒரு லீடு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க பார்ட் 3க்கு, அந்த லீடு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் கிளைமேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் தான் என்னோட ஒரு விருப்பம். கிளைமேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது இப்படி பண்ணிவிட்டு இது முடிச்சுட்டா போதுண்டா, இதை வச்சுட்டா மக்கள் ஓகே பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நடப்பில் வச்சுட்டா நினைக்கிறேன். எனக்கு கிளைமேக்ஸ் அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. பார்ட் 3க்கு ஒரு லீடு எடுத்துகிட்டு வந்தாங்க, அது ஓகேப்பா சூப்பர்ப்பா அப்படி தான் தோணுச்சு. நம்ம சாம் சிஎஸ் வந்து திரைப்படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காப்புல. மியூசிக் பொறுத்த வரைக்கும் 6 படத்துக்கு எந்த மாதிரியான மியூசிக் தேவைன்றதை அங்கங்கே எல்லா இடங்கள்லையுமே மியூசிக் பொறுத்த வரைக்கும் பின்னிட்டாரு. ஒவ்வொரு இடங்கள்லையும் மியூசிக் வந்து திரைப்படத்தில் வந்து பேசிட்டு தான் இருக்குது. எந்த இடத்துலையுமே நமக்கு மியூசிக் வந்து குறை சொல்லவே முடியாது. சாம் சிஎஸ் அவரோட வேலையை கரெக்டாக பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். ஒரு இடத்துல கூட விஷயத்தட்டில் மியூசிக் பொறுத்த வரைக்கும் பின்னிட்டாங்கன்னு தான் சொல்லணும். டிமாண்டி காலனி 1 விட டிமாண்டி காலனி 2 பெட்டராக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து சொல்லவே மாட்டேன். டிமாண்டி காலனி 2 வந்து 1 விட பெட்டர்லாம் கிடையாது. டிமாண்டி காலனி 1 தான் தரமாக இருந்துச்சு. என்றைக்கும் டிமாண்டி காலனி 1 தான் தரமாக இருக்கும். டிமாண்டி காலனி 2 அதை விட கொஞ்சம் கீழே இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது. ஓகே நல்லா இருக்குது, தேட்டருக்கு போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஆனால் டிமாண்டி காலனி 1 அளவுக்கு அந்த எட்ஜ் ஆஃப் தி சீட்லாம் படம் முழுக்கலாம் இல்லை. இந்த திரைப்படம் செகண்ட் ஹாஃபில் முழுக்க வந்து கோட்டை விட்டாங்க தான் சொன்னோம். அதுவும் முக்கியமாக வந்து டிமாண்டி காலனி 2ல் வந்து அந்த சிஜி ஒர்க் விஎஃப்எக்ஸ் வந்து எங்கேயுமே ஒட்டலை. எங்கேயுமே வந்து அப்பட்டமாக தெரியுது இது விஎஃப்எக்ஸ் தான், சிஜி தானே. சிஜி ஒர்க்கு விஎஃப்எக்ஸ் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா எடுத்துருந்துருக்கலாம். அது வந்து ரொம்பவே இதுவாக இருந்துச்சு. எங்கேயுமே நமக்கு வந்து இது விஎஃப்எக்ஸ் பண்ணிட்டோம், தரமாக விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கே அப்படின்னு எங்கேயுமே நமக்கு தோணலை. நீங்கள் ட்ரெயிலரில் கூட பார்த்துருப்பீங்க, நம்ம அருண்நிதி வந்து மேலேருந்து கீழே விழுவார், பில்டிங்லேருந்து ஒரு உருவம் வந்து சாப்பிட்ற மாதிரி வாயை திறக்கிற மாதிரி வரும். அது வந்து தேட்டரில் பார்க்கும்போது அப்பட்டமாக தெரியுது சிஜி தானே. அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா பண்ணியிருக்கீங்க சிஜி விஎஃப்எக்ஸ்லாம் ஒழுங்காக பண்ணியிருக்கலாமே அப்படின்ற இது தோணுது. ஆர்ஆர் மூவியில் முக்கியமான ஒரு விஷயம் விஎஃப்எக்ஸ் சிஜி தான் நல்லா இருக்கணும். அதில் இவங்க வந்து கோட்டை விட்டாங்க. அது வந்து மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டு நான் சொல்லுவேன் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும். அப்புறம் வந்து நம்ம பிரியா பவானி சங்கர் அவங்களோட ஆக்டிங் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து த்ரூ அவுட் சூப்பராக இருந்துச்சு. இந்த திரைப்படத்துக்கு நம்ம அருண்விஜய் அவரை விட நம்ம பிரியா பவானி சங்கர் அவருக்கு தான் ஸ்கோப் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு வராங்க படத்து மூலமாக. இந்த படம் முழுக்க நம்ம பிரியா பவானி சங்கரோட வெற்றின்னு தான் சொல்லணும். இந்த திரைப்படம் நல்லாவே இருக்குது. எப்படி இந்தியன் 2 படத்துக்கு இந்த திரைப்பட தோல்வி காரணம் பிரியா பவானி சங்கர் தான் சொன்னாங்களோ, இப்போது டிமாண்டி காலனி 2 திரைப்படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. நல்லாவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. செகண்ட் ஹாஃப் மட்டும் இன்னும் நல்லா பண்ணியிருந்தா படம் வேறு லெவலில் போயிருக்கும். ஆனால் இந்த திரைப்படம் நம்ம ஒரு தடவை பார்க்குற மாதிரியான ஒரு திரைப்படமாக தான் இருக்குது. ஒரு தடவை கூட பார்க்க முடியாது, ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அதனால் நம்ம பிரியா பவானி சங்கருக்கு இந்த வெற்றியை கிரெடிட்ஸ் கொடுத்துருங்க. பிரியா பவானி சங்கர் அவங்களுக்கு
டிமாண்டி காலனி 2 வெற்றிக்கு பிரியா பவானி சங்கர் தான் காரணம் அப்படின்றத கிரெடிட்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்தியன் 2 தோல்விக்கு அவங்க தான் காரணம்னு சொன்னீங்களா, அப்போ இந்த படம் வெற்றிக்கு அவங்க தான் காரணம்னு சொல்லி கிரெடிட்ஸ் கொடுத்துருங்க. ஓகே, இந்த திரைப்படத்தில் நம்ம பிக் பாஸ் அர்ச்சனா அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க கேரக்டர் வந்து என்னன்னா சின்ன ரோலாக இருந்தாலும் அவங்களோட வாழுத்தனம், அவங்களோட சுட்டி காமெடி ரோல் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. அவங்க பண்ணுற வாழுத்தனம், சுட்டித்தனமான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரசிக்கும்படியாக இருந்துச்சு படம் முழுக்க. அப்புறம் நம்ம அருள்நிதி அவரோட ஆக்டிங் வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல. அவர் எவ்வளோ ஆரல் படம் நடிச்சிட்டாரு, அதில் எப்படி சாலிடான ஆக்டிங் கொடுத்துருக்காரோ இதுலேயும் அதே மாதிரி சாலிடான ஆக்டிங் கொடுத்துருக்காரு. தேவையான ஆக்டிங்கை சூப்பராகவே வெளிப்படுத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த திரைப்படத்தில் அவரோட ஆக்டிங் வந்து எங்கேயுமே குறை சொல்ல முடியாது. மாஸ்டர் கிளாஸ் வேறு லெவலில் பிடிச்சிருக்காரு. ஓவராலாக டிமாண்டி காலனி 2, 3 படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம். டிமாண்டி காலனி 1 அளவுக்கு இந்த திரைப்படம் இல்லைனாலும் டிமாண்டி காலனி 2 போர் அடிக்காமல் உங்களுக்கு போகும். ஃபஸ்ட் ஆஃப் வந்து நீங்கள் எஜ்ஜாவது சீட்டில் சூப்பராகவே பார்ப்பீங்க. இன்ட்ரோ பிளாக்லாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் ஃபஸ்ட் ஆஃப் பார்ட் 1 பார்ட் 2 கனெக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராகவே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். நான் சொல்ல விரும்பலை. ரிவீல் பண்ணோன்னா அது வந்து உங்களுக்கு ஸ்பாய்லர் அமைஞ்சிடும். அதனால் அது சொல்ல விரும்பலை. அந்த சீக்வன்ஸில் சூப்பராக இருக்கும். அப்படியே செகண்ட் ஹாஃப்குள்ளே இதே ஹோப்போட செகண்ட் ஹாஃப்குள்ளே போகும்போது அங்கே ஒரு சில விஷயங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு செகண்ட் ஹாஃப் வந்து நமக்கு பிடிப்படுற மாதிரி இல்லை. மற்றபடி வந்து இந்த திரைப்படம் ஓவராலாக ஒரு கம்ப்ளீட் ஆர்ஆர் பேக்கேஜிலான ஒரு மூவி தான். ஓகே கைஸ், இந்த ஒரு பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் டு டிஎஸ்கே டெக் யூடியூப் சேனல். நீங்கள் டிமாண்டி காலனி 2 திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம சொல்லுங்க. எனக்கு வந்து டிமாண்டி காலனி 2 ஓகேவாக தான் இருந்துச்சு. இந்த திரைப்படத்தை நீங்கள் ஒரு தடவை தேட்டருக்கு போய் பார்க்கணுன்னா பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திரைப்படம் பிடிக்கும். போர் அடிக்கும், மொக்கையாக இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக இந்த திரைப்படம் உங்களுக்கு பிடிக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.